ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி தீபக் என்டிஆர் ஸ்டாக்கில் என்ட்ரிஸ் போகிறது, அதில் எப்படி பேட்டர்ன் ட்ரா பண்ணுறது, டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ன் ஒன்று ஃபார்மேஷன் கொடுத்து என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். சரி வாங்க எப்படி நான் ட்ரா பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டு கீழே இருந்து இந்த மல்டிபிள் டச்சஸை வச்சுட்டு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன் அப் சைடு. அது மாதிரி அப் சைட்லேருந்து ஒரு டவுன் சைடுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த ரேஞ்சஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான பேட்டர்ன் ஒன்று இப்போ உங்களுக்கு தெரியும். பார்த்தோன்னே தெரியாது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவோம். அதான் மார்க்கெட் எந்த சைடு வேணால் பிரேக் அவுட் ஆகும். அப் சைடும் பிரேக் அவுட் ஆகும், டவுன் சைடும் பிரேக் அவுட் ஆகும். சரி, டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்னோட ரேஞ்சஸை தான் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். ஒரு ட்ரெண்ட் எடுத்துகிட்டு அந்த ரேஞ்சஸை நான் கவர் பண்ணுறேன். அந்த பேட்டர்னோட எட்ஜஸில் வச்சுட்டு அப் சைடு ஒரு லைனும் அதே ரேஞ்சஸ் எடுத்துகிட்டு டவுன் சைடு ஒரு லைனும் வச்சு நான் ட்ரா பண்ணுறேன். பார்த்தோன்னா இந்த ரேஞ்சஸில் வருது. இது வந்து டவுன் சைடாக வச்சுக்கிறோம். இது வந்து டவுன் சைட் டார்கெட்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டார்கெட் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 2211 அந்த ரேஞ்சிலையும், டவுன் சைட் டார்கெட் 2056 அந்த ரேஞ்சிலும் நல்லா கிளியராகவே இருக்குது. சரி, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த ரேஞ்சஸில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் 2145 அந்த ரேஞ்சஸில் வச்சோம்னா ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும். அது மாதிரி மார்க்கெட் அப் சைடு பிரேக் அவுட் ஆனால் டவுன் சைடு இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஏன்னா இங்கே மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா 2113 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த போல தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணோம். அதாவது பேட்டர்னோட ரேஞ்சை வச்சு தான் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். அது மாதிரி ப்ரீவியஸாக செக் பண்ணி பார்த்தோன்னா வரும் தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு ஹை இருக்குது. இந்த ஹை வரையும் வரக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதை வச்சு தான் மார்க்கெட் பாஸ்ட் டேட்டா வச்சு தான் மார்க்கெட் ப்ரெசென்ட்டில் மூவ்மெண்ட் கொடுக்கும். இப்படி தான் நம்ம எல்லா பேர்ஸையும் அனலைஸ் பண்ணோம். அது மாதிரி என்ட்ரிஸ் எடுக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரீட் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.